ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 35G மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் நிறையா அப்ளிகேஷன்லாம் சேர்த்து ஒரு ஃபோல்டராக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஸோ இந்த ஃபோல்டரை எப்படி நீங்கள் பெருசு பண்ணுறது, இந்த ஃபோல்டரை எப்படி சின்னது பண்ணுறது அப்படிங்கிற ஃபியூச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்டு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நிறையா அப்ளிகேஷனை வச்சுருக்கிற அந்த ஃபோல்டர் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், என்லார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. அந்த என்லார்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸோட ஐகான்ஸ் எல்லாமே பெருசாகி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, இந்த பெருசாக இருக்கிற இந்த ஃபோல்டரை நம்ம எப்படி மறுபடியும் நார்மலான பொசிஷனுக்கு கொண்டு வருதுன்னா, சேம் ஃபோல்டரை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ரிங்க் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. அந்த ஸ்ரிங்கை கிளிக் பண்ணீங்க, இப்போ நார்மலான பொசிஷனுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இந்த அப்ளிகேஷன் எல்லாமே எனக்கு ஃபோல்டர் தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பேண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோல்டர்ல இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நார்மலா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்க ஹோம் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.